Hi children, in this class I am going to work out some problems. Previous class la numbers oda introduction and prime numbers, composite numbers la explain பண்ணிருப்பேன். HCF, LCM la எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தேன். In this class ஒரு சில basic problems சொல்லி கொடுத்து இன்னும் உங்களுக்கு clear-ஆ சொல்லலாம்னு division method HCF, LCM போடணும்னா எப்பவுமே division method தெரிஞ்சிருக்கணும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக சொல்லலாம்னு இந்த டிவிஷன் மெத்தட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். கைண்ட்லி லிசன். ஓகே, ஸோ எப்போ HCF, LCM கண்டுபிடிக்கணும்னாலும் டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். டிவிஷன் மெத்தட் என்ன, அது எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். லெட்ஸ் ஹாவ் அன் எக்ஸாம்பிள். 36ன்னு ஒரு நம்பர். இந்த 36 நம்பர்ஸ்க்கு டிவிஷன் மெத்தடில் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 36 division method நாலே this is the division method. okay, இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு காமன் டேபிள்ஸ் காமன் நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். 3 6 6 முடிஞ்சாலே ஈவன் நம்பர். ஸோ செகண்ட் டேபிளில் we can do the division. okay, 1 2 is 2, ரிமைண்டர் 1. இங்கே 3 இருக்கனால 2 தான் எடுத்துக்கிட்டோம், பேலன்ஸ் இஸ் 1. ஸோ 1 6ன்றது 8 2s are 16. ஓகே, ஸோ இதில் இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். ஓகே, அகெயின் செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணுறோம். 9 2s are 18. ஸோ 9 டைம்ஸ் டிவைட் பண்ணுறோம். 9 பார்க்கும்போது கேன் யூ ஏபிள் டு டிவைட் விச் நம்பரில் இதை நம்ம டிவைட் பண்ணலாம்? 9. எஸ், தேர்ட் டேபிள். ஸோ தேர்ட் டேபிளில் 3 3s are 9 and 3 again. தேர்ட் டேபிளில் 1 3 is 3. Here it ends. okay, so second table ஆரம்பிக்கலாம். இன்னும் ஒன்று நான் சொல்லித்தரேன். 36 3 6 ன்னு பார்க்கும்போது of course third table you can do the division method. so third table 1 3 is 3, 2 3s are 6, right? so 1 3 is 3, 2 3s are 6. so 12 times. again you have to divide this. third table again divide பண்ணலாம். so 3 4s are 12. 3 4s are 12. now it's 4. 4 எந்த நம்பர்ல டிவைட் பண்ண முடியும்? yes, second table, right? yes, let's do it. 2 2s are 4 and 2 again second table ல 1 2s are 2. so இதுக்கு மேல நம்மளால டிவைட் பண்ண முடியாது. so here it ends. so the common factors are, இது எல்லாமே common factor. 3 3 2 2. இங்கேயும் அதேதான், சேம் நம்பர் தான். so 3 3 2 2. so after doing this division method நீங்கள் ஒன்று செகண்ட் டேபிள் ஆரம்பிக்கலாம், இல்லை தேர்ட் டேபிள், எய்தர் ஆர் இது இல்லைனா இது ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. பட் ஆஃப்டர் ஃபினிஷிங் த டிவிஷன் மெத்தட் யூ ஹேவ் டு ரைட் த ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஃபேக்டர்ஸ். as I said 2 into 2 into 3 into 3 into 1, இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். ஓகேயா, ஸோ இதை நம்ம கடைசியாக எடுத்து எழுதணும். 2 into 3 into 3 into 3. this is the factor. let me do one more example for you. 40. 40 find the factors by doing division method. 40 போடுறோம். so 14 பார்க்கும்போது we can do it in second table. very good. 2 2s are 4, 0. so 20 into 2 40. yes, again second table. 1 2 is 2, இந்த 0 அப்படியே போட்டுடணும். 10 2s are 20. it's right. next one again second table. 5 2s are 10 and last one 5 fifth table la mattum da multiply panna mudiyum. so 5 table. 1 5 is 5, 1 oda we are stopping it. so now you write the common factors. the side la irukradella common factors. 2 into 2 into 2 into 5. so this is the common factors. first the division method poda therinjirukano. only if you can do this division method idhula irundhu HCF o LCM o kandupidikalam. Hi children, now I am going to help you to solve this problem. First read out the question. This problem is given in your book. Unga bookla page number 19 la the problem irukku. Miss will explain you to solve it. Neenga kelunga and then you work out from your book. okay, first read the question. Find the HCF and LCM of 36 and 48. ப்ரீவியஸ் கிளாஸில் ஹெச்சிஎஃப்னா எல்சிஎம்னா என்ன, எப்படி காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இப்போ ஒரே சம்மில் ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூ நம்பர்ஸ் 36 and 48.
இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் இருக்க HCF highest common factors. ஸோ ரெண்டு நம்பர்லேயும் இருக்க highest common factors என்னன்னு கண்டுபிடிக்கணும். And LCM least common multiple. Okay. So let's do the problem. First 36க்கும் 48க்கும் division methodல factors கண்டுபிடிக்கணும். That is the first step. Okay. This is the first step. 36க்கு division method. 36 number division methodல factors கண்டுபிடிக்கலாம். Okay. 36 division method, I am going to do it in second table. 1, 2 is 2, balance 1, now it's 16, 8 2s are 16. I'll repeat once again, 1, 2 is 2, 3 la 2 podichna balance 1, 1 inga plus kuttiya potirukke, so now it's 16, 8 2s are 16. நீங்க இத ஒரு முறை மல்டிப்ளை பண்ணாலும் the answer வந்துச்சுனா that is correct. Okay. Okay, next step, 9 2s are 18. Next step, 9 is divisible by 3, third table la. So 3 3s are 9. Last one, third table la, 1 3 is 3. 1 order, here it ends. Okay, this is for 36. And now for 48. 48 which number you can divide? Of course, second table la panla, 2. So 2 2s are 4. 4 2s are 8. The 24 into 2s are 48 is the answer. Okay. Again second table, 1 2 is 2, 2 2s are 4, 12 2s are 24. Again second table, 6 2s are 12, then again second table, 3 2s are 6, and last third table, 1 3 it's 3, it ends. Now these are the common factors for 36 and 48. Now I am going to write the common factors. Factors for 36. 36 के ना factors पारना 2 into 2 into 3 into 3. And factors for 48, 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 3. Okay. Now HCF கண்டுபிடிக்க போறோம். HCF na I said highest common factors. ரெண்டுத்துக்குமே common factors highest அதிகபட்சம் எது இருக்கு? இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. Okay. Here 2, here 2. Okay, inga 3 2 common factor illa, 3 2 common factor illa, but 3 common factors irukku. Okay, so common factors partha 2 2, so inga irukira oru 2 and inga oru 2 common factor and inga irukira 3 is common factor. Now multiply, 2 2s are 4, 4 3s are 12. So HCF answer is 12. And LCM la enna specific ana least common multiple. Least na குறைந்தபட்சம். So குறைந்தபட்சம்ன்றனால எல்லாமே எடுத்து எழுதணும். Okay. LCM க்கு factors எழுத போறோம். 36 ஓட factors வந்து எல்லாமே 2 into 2 into 3 into 3 into 1. So I am writing all the factors for 36. 48 க்கு all the factors 2 into 2 into 2 into 2 into 3 into 1. So idhula first common factors kandupidichidlam. Inga rendu common factor, inga 2 common factors, inga irukka 3 common factor and 1 is a common factor. Okay, now I am going to work out for LCM. LCM equal to இது ரெண்டுமே காமனா இருக்கு. So 2 இங்க காமன் 3, இங்க காமன் 1. லீஸ்ட்ன்றனால எல்லாமே எழுதிக்கணும். the காமனா இல்லாததை விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 2 2. you have to write that also. 3 into 2 into 2. HCFல காமன் மட்டும் தான் எடுத்து எழுதியிருப்போம், மற்ற நம்பர்ஸை எழுத மாட்டோம். that is the difference between HCF and LCM. very simple, very easy. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் HCF and LCM because it's very simple.
டிவிஷன் மெத்தட் ஒரே மெத்தட் போட்டுட்டு HCFல காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். see 2 2 3 காமன் ஃபேக்டர்ஸ் அதை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடணும். LCMல காமன் ஃபேக்டர்ஸ் போட்டுட்டு மீதி இருக்க ஃபேக்டர்ஸையும் எடுத்துக்கணும். அவ்வளோதான். this is the only difference. காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டு மீதி இருக்க ஃபேக்டர்ஸ் 3 2 2 இதுவும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா ஆன்சர். that is the final answer for LCM. okay, let's do multiplication. 2 2s are 4, 4 3s are 12, 12 1s are 12, 12 into 3 36, 36 into 2 2 1 7 72, 72 into 2 7 2s are 4. So this is the final answer after multiplying all the factors. LCM ல common factors எழுதிட்டு அது இல்லாம மீதி இருக்க ஃபேக்டர்ஸையும் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா this is the answer. So this is LCM answer. This is HCF already இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, HCF 12. So HCF is 12, LCM is 144. This is how you have to do LCM and HCF problems by doing division method. இதில் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு 36 and 48 இதுதான கொஷின். 36 and 48 இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் இந்த HCFையும் LCMையும் மல்டிப்ளை பண்ணால் வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச HCF ஆன்சரும் LCM ஆன்சரும் கரெக்ட். ஓகே, லாஸ்ட்டாக HCF ஆன்சர் LCM ஆன்சர் கரெக்டுன்னு ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே, திஸ் இஸ் ரைட் ஆன்சர்னு. எப்படின்னா கொடுத்துருக்க கிவன் நம்பர்ஸ் 36 and 48 இல்லையா, ஸோ 36 into 48 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1728 ஆன்சர் வரும். அதே ஆன்சர் இந்த HCF and LCM மல்டிப்ளை பண்ணால் வரணும். வந்துருச்சுன்னா then your answer is right. See, same answer I've got. So the HCF and LCM answer is right. HCF on the 12, LCM on the 144 is right. Okay, I hope this class will be useful for you. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி ஹோம்ஒர்க் அனுப்புங்க. நான் ஒரு சம் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் அனுப்புங்க. ஓகே children, do it well.